திருச்சிற்றம்பலம். முருகன் குமரன் குகனென்று மொழிந்து உருகும் செயல்தந்துணர்வென்றருள்வாய். பொறுபுங்கவரும் புவியும் பரவும் குருபுங்கவ எண் குண பஞ்சரனே. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. கவனகர் ஐயாவின் அற்புதமான உரைகளை தொடர்ந்து கேட்க கவனகர் கர்ஜனை அபிஷியல் என்ற புதிய சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வணக்கம் அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே. கலியுக கர்மாவை களைய கந்த பெருமானின் கட்டளைகள் என்ற ஒரு தொடர் சொற்பெருக்கை ஐயா உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். இதுல என்ன சொல்ல வரப்போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எல்லாரும் நோய் நொடி பல்வேறு விதமான பிரச்சனைகள், பிரளயம் வருதுன்னு பயமுறுத்துறாங்க, புயல் வருதுன்னு பயமுறுத்துறாங்க, பெருமழை வந்து அடிக்குது, அப்புறம் கொரோனா, சார்ஸு நோய்கள் வந்து அடிக்குது, எல்லாம் அல்லாடுறாங்க, மக்கள் அல்லாடுறாங்க. வழிவகை தெரியல. வைத்தியத்துக்காக அரசாங்கம் போராடுது. ஆனால் ஒரு சத்திய நிலையில் இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த சத்தியத்தை யாரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை, யாரும் உணர்த்தவும் தயாராக இல்லை. உணர்த்தினா ஏற்றுக்கிற தயாராக இல்லை, பெரும்பாலும் உணர்த்த தயாராக இல்லை. இதுதான் நிலவரம். இந்த யுகத்தை கலியுகம் என்று நீண்ட நாட்களாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஒரு யுகம் என்பது லட்சக்கணக்கான ஆண்டுகளை கொண்டது. அதை முன்னால் ரிஷிகள் அழகாக வகுத்து இதை 4 யுகமாக பகுத்தார்கள். முதல் யுகத்தை சத்திய யுகம் என்று சொன்னார்கள். அதுக்கு இன்னொரு பேர் ஹிருதய யுகம்னு சொல்லலாம். புரியுதுங்களா? 2வது யுகத்துக்கு பேரு துவாபர யுகம் அப்படின்னு சொன்னாங்க. 3வது யுகத்துக்கு பேரு திரேதா யுகம். 4வது யுகத்துக்கு பேரு கலியுகம் அப்படி என்று 4ஆக பிரித்தார்கள். இந்த யுகத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொன்னாங்க? சத்திய யுகத்தில் மனிதர்கள் 900 வருஷத்துக்கு மேல வாழ்வாங்க. ஏன்னா 100% எல்லாரும் சத்தியவான்களாக, ஒழுக்க சீலர்களாக, நல்லவர்களாக, முனிவர்களாக, ரிஷிகளாக, ரிஷி பத்தினிகளாக வாழ்வதுதான் சத்திய யுகம். ஆனால் அவங்களுடைய ஆவரேஜ் ஆயுளே மோர் தென் 900 இயர்ஸ் அப்படி என்பது அவருடைய கணக்கு. இது பல லட்சக்கணக்கான வருஷம் அது முன்னேறும். இந்த சத்தியுகத்துக்கு பிறகு 2வது யுகம் பிறக்கும். இந்த 2வது யுகம் என்று சொல்லக்கூடிய திரேதா யுகம் பிறக்கும் போது கொஞ்சம் பொல்யூஷன் ஆயிரும். அப்போ 75%, அதாவது 3/4 பாக மக்கள் ஞானவான்களாக, அறவாணர்களாக, நல்லவர்களாக, ரிஷிகள் போல் வாழ்வார்கள். ஒரு 25%, ஒரு 1/4 பகுதி மக்கள் பொல்யூட் ஆகி அறம் பிறந்தவர்களாக, பொய்யர்களாக, சூதுவாது நிறைந்தவர்களாக வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நம்முடைய ஆயுள் பொசுக்குன்னு குறைஞ்சிரும். அட் அபவுட் ஒரு 616 இயர்ஸ், 616 ஆண்டுகள், 900 ஆண்டுகளாக இருந்த ஆயுள் 600 ஆயுளாக குறைஞ்சிரும். இது 2வது யுகத்தில். அப்புறம் 3வது யுகம் பல லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு பிறகு பிறக்கும். இந்த 3வது யுகமாகிய துவாபர யுகம் பிறக்கும் போது இன்னும் பொல்யூஷன் அதிகமாயிரும். 50-50, அரைப்பங்கு அறவாணர்கள், அரைப்பங்கு அயோக்கியர்கள் அப்படி ஆயிரும். அப்போ நம்முடைய ஆயுள், மனித குலத்தின் ஆயுள் இன்னும் குறைஞ்சி 300 வருஷம், 300 வருஷம் ப்ளஸ் அந்த அளவுக்கு மாறிடும். கடைசியாக வர்றதுதான் யுகம். இந்த கலியுகம் பிறக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, பொல்யூஷன் இன்னும் அதிகமாகி 25% தான் நல்ல மக்கள் இருப்பாங்க. 75% முள்ள மாறி, முடிச்சவிக்கி, தெருப்பொறுக்கி, அயோக்கியன், குடிகார கோமாளிக, மாமிசத்தில் கறி மீறுபவர்கள், இப்படி 75% மக்கள் அயோக்கியர்களாகவும் 25% மக்கள் நல்லவர்களாகவும் இருந்து அல்லாடுவார்கள். இதுதான் இந்த 4 யுகத்தோட கணக்கு. புரிஞ்சிட்டிங்களா? ஓகே. இப்போ இதுக்கு தகுந்தபடி தான் நாம் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ அந்த யுகம் நடந்துகிட்டு இருக்கு. இதில் என்ன சிக்கல்னா, மற்ற யுகத்திலெல்லாம் இந்த கர்மாவை களையும் வேலை நடக்காது.
மொத்த குப்பையும் நகரத்தில் விழுகிற குப்பையை காலங்காத்தால 5 மணி 6 மணிக்கு வந்து இந்த சுத்தம் செய்யும் தூய்மை செய்யும் துப்புரவு தொழிலாளர்கள் வந்து ஒரு நேரம் தூய்மை செய்கிறாங்க பாருங்க. அது மாதிரி 4 யுகத்து கர்மா கழிவையும் இந்த கலியுகத்தில் தான் சுத்தம் பண்ணுவானுங்க. கர்மா களைகிற வேலை இந்த யுகத்தில் தான் நடக்கும். அப்போ இந்த யுகத்தில் தான் நாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. விளக்குதா? இப்போ 4 யுகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது எத்தனை வருஷம் என்னன்றதெல்லாம் அது தனி ஆராய்ச்சி. அது மொத்தம் 4 யுகம். அந்த 4 யுகத்தில் மக்களுடைய குணாதிசயங்கள் மாறுது, அவ்வளோதான். அதுக்கு தகுந்தபடி நம்முடைய வாழ்க்கை முறை மாறுது. இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மழைக்காலம் வருது, நல்ல குளுகுளுன்னு மழை பெய்யுது, அது ஒரு குளுகுளுன்னு இருக்குது. மழை முடிஞ்ச உடனே பனிக்காலம் வருது. இப்போ மழைக்காலம்னா இப்போ மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இதெல்லாம் புரியுதுங்களா? இந்த மழை முடிஞ்ச உடனே ஒரு பனிக்காலம் வரும். அப்புறம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் செப்டம்பர்லேருந்து இந்த பனி தொடங்க ஆரம்பிச்சிடும். பனி முடிஞ்ச உடனே வசந்த காலம்னு தொடங்கும். இந்த வசந்த காலம் என்பது ஜனவரியெலாம் வசந்த காலத்தில் வரும், தை மாசி இதெல்லாம். வசந்த காலம் முடிஞ்ச உடனே கோடை தொடங்கிடும். இந்த கோடை என்பது மார்ச் ஏப்ரல் மே இதெல்லாம் கடும் கோடை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ கோடை, மழை, பனி, வசந்த காலம், திரும்ப கோடை, இப்படி 4 காலம் மாறி வர்ற மாதிரி தான் 4 யுகம் மாறி வருது. அந்த 4 யுகத்தை ஷார்ட் பண்ணுறது தான் 4 காலம். அப்போ கோடை காலத்தில் வெயில் தகிக்குது, வெளியே வர முடியல, பலவிதமான பிரச்சனைகள் அப்படி இருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த கலிகாலத்தில் பல சிக்கல்களை நாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இன்னொன்று என்னென்னா, திரும்ப சத்தியுகத்தை ரீசரெக்ட் பண்ணணும்னு சொன்னால் இந்த பேரண்ட ஆற்றல், இறை ஆற்றல் என்ன பண்ணும்? இந்த சோல்ஸை செலக்ட் பண்ணும். மனித குலத்தை 2ஆக பிரிக்கும், தேரும் தேராது. செலக்டட் சோல்ஸ், அன்செலக்டட் சோல்ஸ். அதாவது முற்று பெற்றவர்கள், அதாவது முக்தி பெற்றவர்கள், முக்தி பெறாதவர்கள், 2ஆக செலக்ட் பண்ணும். இந்த 2ஆக செலக்ட் பண்ணும்போது நாம் எந்த லிஸ்டில் வரப்போகிறோன்றது தான் இப்போ உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். இதைத்தான் முருகப்பெருமான் உங்களுக்கு கட்டளைகளாக தந்திருக்கார். முருகப்பெருமான் கலியுக வரதன், கலியுக கடவுள், சித்தர்களின் தலைவன். அப்படியே பிறப்பு ஆராய்ச்சிலாம் இருக்கட்டும், அதுக்கு நிறைய கதை இருக்குது, அது பாட்டில் அது பக்கம் இருக்கட்டும். கந்தப்பெருமான் முருகப்பெருமான் என்பது ஒரு மாபெரும் கடவுள் சக்தி. ஏகிரேட்டிருந்து அது வருவிக்க உற்றது. இந்த சக்தி உங்களுக்கு சில ரகசியங்களை அம்பலப்படுத்தி இப்படி இப்படி இருங்க, நீங்கள் செலக்டட் சோல்ஸாக மாறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ திருக்குறளை பொறுத்தளவில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா ரகசியத்தையும் சொல்லியிருக்கும், எல்லா ரகசியத்தையும் சொல்லியிருக்கும். இதில் நீத்தார் பெருமை, அதாவது ஞானியர் பெருமைன்னு ஒரு குறள் சொல்லுவார், அதிகாரம் 3வது அதிகாரம். இந்த ஞானியர் பெருமை சொல்லும்போது 4வது குறள்லையே இந்த ரகசியத்தை சொல்லிடுவார், செலக்டடா அன்செலக்டடா அப்படின்னு. உரன் என்னும் தொட்டியான், ஓர் 5ம் காப்பான், வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. வித்துனா விதை. உரன் என்னும் தோட்டி, உரன் என்றால் உறுதி, ஒழுக்கம், அடக்கம், இது எல்லாம் ஒரு சொல் அடங்கும் உரன். இது தோட்டினா யானை அடக்கிற அங்குசம். இந்த ஒழுக்கம், அடக்கம் என்னும் அங்குசத்தை கொண்டு 5 என்னும் ஓர் 5ம் அடக்கி, அந்த 5 யானையை அடக்கி எவன் ஆள்கிறானோ அவன் வரன் என்னும், வரன்னா பொக்கிஷம், மேல் உலகத்து பொக்கிஷம். அந்த மேல் உலகத்து பொக்கிஷத்துக்கு ஒரு விதையாக தேர்ந்தெடுக்கப்படும். வரன் என்னும் வைப்புனா பேங்க். அந்த பேங்க் இவன் ஒரு வித்தாக தேர்ந்தெடுக்கப்படுவான். வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து.
அதனால தான் மெய்வெளிச்சாலை ஆண்டவர்களை சொல்லும்போது வித்து நாயகம் என்று சொல்லுவார்கள். மேல் உலகத்திற்கு வித்து தேர்ந்தெடுக்க வந்த நாயகர் அப்படின்னு மெய்வெளிச்சாலையில் சொல்லுவாங்க. அப்ப இந்த செலக்டட் சோல்ஸ் என்று சொல்லக்கூடிய வரன் என்னும் வைப்பிற்கு ஒரு வித்தாக ஏற்கனவே கோடிக்கணக்கான ஞானிகளும் முனிவர்களும் சித்தர்களும் மாறிட்டாங்க. நாமும் அப்படி மாறுவதா மாற வேண்டாமா என்பது பற்றி ஐயா உங்களுக்கு சொல்ல போறேன். சரிங்களா? ஓகே. கவனகர் ஐயாவின் நெட்வொர்க்கை பெறவும், அதன் வழியே அப்பன் ஆதிசிவனின் நெட்வொர்க்கை பெறவும் உடனடியாக கவனகர் கர்ஜனை அபிஷியல் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.